ஓகே, இன்றைக்கி வந்து லேயர் ஸ்டைலில் இருக்க பிளெண்டிங் ஆப்ஷன், நாக் அவுட்டு, பிளெண்டிஃபு, ஸ்டோக்கு, கலர் ஓவர்லே, ட்ராப் ஷேடோ, அப்புறம் அந்த பவிலியன் பாஸ் இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லேயர் ஸ்டைலை எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். லேயர் ஸ்டைல் எல்லாமே வந்து இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே வந்து லேயர் ஸ்டைலு. நீங்கள் போய் எந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் போடணுமோ அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி ஸ்டோக் வைக்கணுமா, என்ன ஷேடோ போகணுமா, அதை பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் எதுவும் போகணுமாங்கிறத இங்கேருந்து செலக்ட் பண்ணி நீங்கள் இப்படி போகலாம். அப்படி இல்லைன்னா லேயரை சைடில் வந்து இந்த நேமுக்கு இல்லாமல் சைடில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் ஸ்டைல் பேனல் வரும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு லேயர் ஸ்டைலில் மாற்றுறத மாற்றிக்கலாம். ஸோ லேயர் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பிளெண்டிங் ஆப்ஷன்ஸு. அதில் இருக்க சில விஷயங்கள் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்குது நாக் அவுட்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நாக் அவுட்டுங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லைனா ஒரு ஷேப்போ எடுத்துக்கிட்டு அந்த ஷேப்பில் அப்படியே பஞ்ச் ஹோல் போட்ட மாதிரி போட்டு டைரெக்டாக வந்து அடுத்து இருக்க லேயரை காட்டுறதுக்கான ஒரு எஃபெக்ட் தான் வந்து நாக் அவுட் அப்படிம்பாங்க. உதாரணமாக இந்த ஷேப்பில் ஒரு பேர் உதாரணமாக யோகன் இல்லைன்னு வச்சுங்க, யோகன். ஸோ யோகன் இருக்குது. இந்த ஷேப்பை வந்து நான் ரெடில் வச்சு இந்த ஷேப்பை தாண்டி இந்த யோகன் தெரியணும். யோகன் ஷேப்பை தாண்டி அண்ணாண்ட இருக்க மரம்லாம் தெரியணும் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மாஸ்க் எடுத்தேன்னா அது ஷேப்பை தாண்டி இருக்கிறதெல்லாம் தெரியும். மாஸ்க் எடுத்தேன்னா கண்ட்ரோல் யூனிவர்ஸ். ஸோ இப்போ மாஸ்க் ஆகிடுச்சு, அந்தாண்ட இருக்கிறதெல்லாம் தெரியுது. அப்படி இல்லாமல் இப்போ ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன, இப்படி நீங்கள் மாஸ்க் எடுக்கலாம். ஆனால் வந்து இப்போ மாஸ்க் எடுத்துட்டேன்னா அப்படி நவுத்துணுன்னு வச்சிங்களேன், எனக்கு இது ஷேப்பு தான் நவருமே ஒழிய இந்த யோகன் நவராது. இந்த யோகனை இப்போ இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா அது என்னால் பண்ண முடியாது. ஸோ இண்டிபெண்ட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நாக் அவுட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ மாஸ்க் எடுக்காமல் எப்படி நாக் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து நாக் அவுட் பண்ண வேண்டிய லேயரு யோகன். ஸோ அதில் போய்ட்டு லேயர் ஸ்டைல் போக்கு டபுள் கிளிக் பண்ணி லேயர் ஸ்டைல் போனேன். லேயர் ஸ்டைலில் பிளெண்டிங் ஆப்ஷனில் நாக் அவுட் அப்படின்னு இங்கே இருக்கும். இந்த மேலே இருக்க பிளெண்டிங் மூலம் நம்ம நேற்று வீடியோவில் பார்த்த அதே தான். நாக் அவுட்டில் ஷேலோ எடுத்துக்கோங்க. ஷேலோவில் வச்சுட்டு ஃபில் ஒப்பாசிட்டியை குறைச்சிங்கன்னா நாக் அவுட் ஆகிடும். இப்போது ஃபில் ஒப்பாசிட்டியை குறைச்சிட்டேன், நாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக கட் த்ரூ பண்ணி எல்லாத்தையுமே கட் த்ரூ பண்ணி போயிடுச்சு. கட் த்ரூ பண்ணிட்டு கடைசியாக வந்து அந்த பேக்ரவுண்ட் லேயர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் இதில் பேக்ரவுண்ட் லேயரே இல்லை நான் வேறு லேயர் இருக்கிறதுனால நியூ லேயர் போட்டு இதை பேக்ரவுண்ட் லேயராக நியூ பேக்ரவுண்ட் ஃப்ரம் லேயர் அப்படின்னு இந்த பேக்ரவுண்ட் லேயராக கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் லேயருக்கு இந்த நீங்கள் நாக் அவுட் கொடுக்கும்போது ஷேலோ வச்சு அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக கட் த்ரூ பண்ணிட்டு கடைசியாக பேக்ரவுண்ட் லேயர் வரைக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போயிடும் வரிசையாக இருக்கிறதில். நீங்கள் வந்து கடைசி நமக்கு தேவைன்னா வந்து இங்கே இருக்க க்ரீன் ஏரியா தான் தெரியணும். ஃபுல்லாக கட் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜிஎம்கி குரூப் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ இந்த நாக் அவுட் எஃபெக்ட் வந்து இந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் விழுவும். ஸோ நமக்கு இந்த எஃபெக்ட்டு கிடச்சிருச்சு. ஒரே விஷயம் என்ன நீங்கள் நோட் பண்ணணுன்னா, நாக் அவுட் போடும்போது 2 விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். ஒன்று வந்து நாக் அவுட் பண்ணிவிட்டு ஃபில் ஒப்பாசிட்டியை குறைக்கணும். நாக் அவுட்டில் நன்னில் இருக்கும், அதை ஷேலோவில் வச்சுட்டு ஃபில் ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக 0 பண்ணிட்டீங்கன்னா நாக் அவுட் பண்ணிட்டு போகும். அதே மாதிரி நாக் அவுட் பண்ணும்போது ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் த்ரூ பண்ணிட்டு போயிடும். நீங்கள் கட் த்ரூ பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்து மட்டும் தான் போகணுன்னா இதையும் சேர்த்து குரூப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் வந்து இதை மூவ் பண்ணணும்னு வைங்களேன், எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். கட் த்ரூ எங்கே வேணாலும் இருக்கலாம். கரெக்டாக 2 எட்ஜ்லேயும் வேணும் அப்படின்னா இது நம்ம மாஸ்க் எடுத்தோம்னா இதை பண்ணியிருக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து நாக் அவுட். இந்த நாக் அவுட்லேயே ஷேலோவுக்கு பதிலாக டெப்த்து கொடுக்கலாம். டெப்த்து கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டெப்த்து கொடுத்தனா குரூப் பண்ணதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காது, ஃபுல்லாகவே மறுபடியும் தாண்டி போய் பேக்ரவுண்ட் லேயருக்கு போயிடும். அதெல்லாம் வேண்டாம், ஒரு குரூப்புக்குள்ளேயே வரணும் அப்படின்னா நீங்கள் டெப்த்து கொடுக்காம ஷேலோ கொடுத்து ஃபில் ஒப்பாசிட்டியை குறைச்சிட்டிங்கன்னா வந்து நீங்கள் கட் த்ரூ பண்ணிடலாம். இந்த ஷேப்போட கட் த்ரூ பண்ணி நான் எங்கே வச்சு டிசைன் பண்ணணுமோ அப்படி டிசைன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நாக் அவுட்டு.
நாக் அவுட்டுக்கு அடுத்து இருக்கிறது பிளெண்டிஃப். பிளெண்டிஃப்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ வந்து எழுதியிருக்க லெட்ரு வந்து இந்த ஒயிட் கலர் ஏரியாவுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னா நீங்கள் பிளெண்டிஃபை யூஸ் பண்ணி பின்னாடி போக வைக்கலாம். இந்த மேகத்துக்கு பின்னாடி கொண்டு வைக்கணும்னா வழக்கம் போல் நீங்கள் மாஸ்க் எடுத்து மேலே அதுக்கப்புறம் மேகத்தை தனியாக பிரித்து இதுக்கு மேலே கொண்டாடணும், இது பின்னாடி வைக்கணும். இது இல்லாமல் இந்தமாரி ஒயிட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக கொண்டு வரலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது அடியில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வரணும். ஸோ அண்டர்லைன் லேயர் அதில் இருக்கிறத ஸ்லைடை இந்த லேயரை யோகனை செலக்ட் பண்ணிவிட்டு அண்டர்லைன் லேயரில் குறைச்சிக்கிட்டே வரேன். அந்த ஒயிட் கலரில் இருக்க எல்லாமே வந்து நம்ம செலக்ட் பண்ண லேயரை பாஸ் த்ரூ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுப்போம். ஓகே, இது போதும். இருந்தாலும் அந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதை நீங்கள் வந்து சாஃப்டன் பண்ணணுன்னா இதை ஆல்ட் அமுக்கிட்டே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா 2 டிவைட் ஆகும். 2 டிவைட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்லைடை பிடிச்சி மறுபடியும் இழுத்திங்கன்னா அந்த கார்னர்லாம் சாஃப்ட் ஆகும். ஸோ தேவையான அளவு வச்சுட்டு ரொம்ப இழுத்தினாலும் நம்ம எழுத்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து இந்த மேகத்தை தாண்டி நம்ம எழுத்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கட் அவுட் பண்ணி எடுக்காமல் இப்படி பண்ணுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் டக்குன்னு எடுத்துடலாம். அதே மாதிரி நீங்கள் எங்கே மாற்றினாலும் அங்கே இருக்க ஒயிட் லேயருக்கு அந்தாண்ட இப்போ வந்து நம்ம எழுத்தே வந்து மொத்தமாக மேகத்துக்கு அந்தாண்ட போன மாதிரி ஆகிடுச்சு. இது ஒயிட்லேருந்து ஒயிட்டுக்கு முன்னாடி இப்படி வரணும். இது அதே பிளாக்குக்கு முன்னாடி போனால் இதை பிடிச்சி இழுக்கணும். அதே ஆல்ட்டை வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இது ஒயிட் அண்ட் பிளாக் மட்டும் தான் பண்ண முடியாதுன்னா இல்லை க்ரீனுக்கும் பண்ணலாம். இப்போது மேகத்துக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ட்ரீஸ் இருந்துச்சு, ட்ரீயை தாண்டி போகணும் அப்படின்னா அதையும் கூட நம்ம பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு இது ட்ரீயை தாண்டி ஒயிட்டில் போட்டுப்போம். ஒயிட்டில் போட்டு இப்போது இந்த இருக்குது க்ரீனு. ஸோ பிளெண்டிஃபில் க்ரீன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அண்டர்லைன் லேயிங் வந்து இதுக்கு முன்னாடி வரணும். அப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு அண்டர்லைன் லேயரில் பிடிச்சி இழுத்துக்கிட்டே வரேன். அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் லைட்டாக சாஃப்டன் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து மரத்துக்கு பின்னாடி இருக்க மாதிரி ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து பிளெண்டிஃப். இந்த பிளெண்டிஃப் நீங்கள் ஸ்கையை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்கையெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணணும்னா ப்ளூவை செக் பண்ணிக்கங்க. ப்ளூவை செக் பண்ணிட்டு குறைச்சிங்கன்னா ப்ளூ அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து எந்த கலர் எடுத்து அந்த இப்போது அண்டர்லைன் லேயரில் இருக்கிறது முன்னாடி வரணும்னா இது. இப்போ இதுலேயே வந்து குறையணும்னா மேலே இருக்கிறது திஸ் லேயரில் இருக்கிறத கொடுக்கணும். நெக்ஸ்ட் இருக்குது பெவல் அண்ட் எம்பாஸ். இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இது பண்ணி எடுத்த மாதிரியான ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பெவல் எட்ஜஸ்லாம் அப்படி லைட்டாக பெண்ட் ஆகி கொஞ்சம் அப்படி வந்த மாதிரி ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணும் அது. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் தான் இது. நீங்கள் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எந்த அளவுக்கு டெப்த் இருக்கணும், அதோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், எல்லாமே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நல்லா கிளியராக தெரியும். இதுதான் வந்து பெவல் எம்பாஸ் வந்து அதில் உள்ள ஆப்ஷன்ஸ். நீங்களாம் வந்து இதை சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்லைட்ஸை மூவ் பண்ணி நீங்களே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப் சைடில் டவுன் சைடு இதில் கான்டூர் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணலாம். டிஎலிசிங் இருக்குது. இதில் டெக்ஸ்சர்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணலாம். நம்ம முன்னாடி இந்த டெக்ஸ்சர்ஸு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கூடவோ குறைச்சோ போட்டு நீங்கள் டெக்ஸ்சர்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்சர்ஸ் மட்டும் வேணும்னா அன்செக் பண்ணிங்கன்னா அன்செக் ஆகிடும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். அன்செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லேயர் ஸ்டைல்லாம் போயிடும். அதே நீங்கள் இங்கே செக் பண்ணுறத இங்கே கண்ணுக்கிட்ட போய் அமுக்கினாலும் அன்செக் ஆகிடும். அதே மாதிரி எஃபெக்டை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி டெலிட் பட்டனில் வந்து விட்டிங்கன்னா எஃபெக்ட் டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட் இருக்குது ஸ்டோக்கு. ஸ்டோக்குங்கிறது நான் பெவல் எம்பாஸை செக் பண்ணிக்கிறேன். ஸ்டோக் ஃபர்ஸ்ட் இதை கலர் ரெட் கலரில் வச்சுருக்கேன். ஸ்டோக்குங்கிறது அந்த அவுட் சைடில் நம்ம ஷேப் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, அவுட் சைடில் மட்டும் ஒரு லைன் மாதிரி வர்றது வந்து ஸ்டோக்கு. இது வந்து இதோட கலர் வந்து என்ன வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் எல்லோவோ ஒயிட்டோ இங்கே கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் வேண்டாம் கிரேடியண்ட்டாக வேணும்னாலும் கிரேடியன்ட் செக் பண்ணலாம். கிரேடியன்ட் வேணால் பேட்டர்னாக வேணுனாலும் பேட்டர்ன்ஸாக இங்கே மாற்றிக்கலாம். எது வேணுமோ மாற்றிக்கலாம். அதோட ஒப்பாசிட்டியும் குறைச்சிக்கலாம். இதில் வந்து ஒப்பாசிட்டியை குறைச்சிங்கன்னா அந்த ஸ்டோக்கோட ஒப்பாசிட்டி மட்டும் குறையும். அந்த ஸ்டோக்கோட பிளெண்டிங் மோட்ஸை மாற்றணுனாலும் இங்கே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எவ்வளோ சைஸ் வேணும், ஸ்டோக் வந்து வெளியில் இருக்கணுமா இல்லைன்னா உள்ளுக்குள்ளார இருக்கணுமா, இந்த வேர்டுக்கு உள்ளார போயிடுச்சு. இப்போ ஸ்டோக்கு அது அவுட் சைடில் வேணும்னா அவுட் சைடில் வச்சுக்கலாம். இல்லைனா சென்டரில் வேணுனாலும் சென்டர் பண்ணி வச்சுக்கலாம்.
இவ்வளோ தான் வந்து ஸ்ட்ரோக்கு. இன்னர் ஷேடோ அப்படின்னா ஷேடோ வந்து ஒரு எந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஷேப்போ இல்லை டெக்ஸ்ட்டோ எது எடுத்துங்களோ அதுக்கு உள்ளார ஷேடோ விழுவும். ஸோ பஸ் போட்டுருங்க அது தெரியல, ஸ்ட்ரோக் கொடுத்தனா தெரியும். ஓகே, இந்த இன்சைடில் ஒரு ஷேடோ மாதிரி கிரியேட் ஆகிருக்கு, அதான் வந்து இன்னர் ஷேடோ. அதோட ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து அது எவ்வளோ பெருசாக இருக்கணும், அது ஒப்பாசிட்டி, டிஸ்டன்ஸு, ஷோக் சைஸ், இதெல்லாம் ஸ்லைட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவு கரெக்டாக உங்களுக்கு இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு மாதிரி குழி விழுந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துருச்சா, இதுதான் வந்து இன்னர் ஷேடோ. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இன்னரில் பிளாக் கலரில் விழுந்து ஷேடோ மாதிரி எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிட்டுனா இன்னர் ஷேடோ. அதே வந்து இதில் நீங்கள் ஷேடோஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து நீங்கள் ஷேடோஸ் லேயரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கூட நீங்கள் ஷேடோஸ் எந்த இடத்துல வரணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல வரணும் அப்படின்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இன்னர் ஷேடோ கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணால் தான் வரும். இங்கே இல்லைன்னா இதை ட்ராக் பண்ண முடியாது. ஸ்ட்ரோக்கில் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா வராது, அதுதான் செலக்ட் ஆகும். இன்னர் ஷேடோ கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு குழியாக வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இன்னர் ஷேடோ பார்த்தாச்சு. அதுக்கு அப்படியே பிளாக் கலர் விழுவாமல் க்ளோ மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இன்னர் க்ளோ. அதோட ஆப்ஷன்ஸ் ஜிட்டர்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரேஞ்ச் வேணும் அப்படிங்கிறதையும் அது என்ன கலரில் இருக்குது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கரை படிஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் வச்சு க்ரியேட் பண்ணலாம். இதுவும் சம்டைம்ஸ் சில எஃபெக்ட்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் படும். ஸோ இதுக்கும் வந்து அதே மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸு சைஸ் இருக்கணும், அதோட மல்டிப்ளை பிளெண்டிங் மோட்ஸ்லாம் இருக்குது, அதோட கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் ஓவர்லே. கலர் ஓவர்லேங்கிறது வந்து ஆக்சுவலாக இதில் இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டோட கலரை இப்படி மாற்றலாம். ஆனால் சில ஆப்ஜெக்ட்லாம் நான் உள்ளதுக்கு இப்போ வந்து இதுவே வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் வெளியிலேருந்து ஒரு பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இது நான் கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இது ஆப்ஜெக்ட்டு. இதை போய் இப்போ நான் கலரை மாற்றணும்னா மாற்ற முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை நான் ஒரு ஷேப்பாவோ இல்லைனா வேறு எதாவது ஷேப்பாக மாற்றினா தான் இதை வந்து நான் கலர்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி இல்லாமலே கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே லேயர் ஸ்டைல் போய்ட்டு கலர் ஓவர்லே கொடுத்து இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெளியிலேருந்து ஒரு பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறீங்க. அதோட வந்து உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு பிஎன்ஜி எடுத்து போகிறேன் பாருங்க. பார்க்கிங்க்கு ஒரு பிஎன்ஜி இருக்குது. இந்த பிஎன்ஜி பிளாக் கலரில் இருக்குது. இப்போ இதை நான் கலரை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு இதெல்லாம் க்ளவுட் பண்ணி இது போய்ட்டு சாலிட் கலர் போட்டு அதை கிளிப் மாஸ்க் போட்டு அதை சேவ் கொடுத்து சேவ் ஆகலைன்னா அப்படியே கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து இவ்வளோ வேலை பார்த்து நான் இங்கே கலரை சேஞ்ச் பண்ணணும். அது இல்லாமல் டக்குன்னு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணி கலர் ஓவர்லே அப்படி கொடுத்தனா கலர் வேணும், என்ன கலர் வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணி ஒயிட்டில் வேணும்னா ஒயிட்டு, எல்லோ வேணும்னாலும் எல்லோவில் கலர் சேஞ்ச். ஆப்ஜெக்ட்டு ஆக்சுவலாக இது ஷேப்பாவோ டெக்ஸ்ட்டாவோ இல்லைன்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரே வழி இங்கே லேயர் ஸ்டைல் போய்ட்டு கலர் ஓவர்லே கொடுத்துடலாம். டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. அதே மாதிரி தான் கிரேடியன்ட் ஓவர்லே. இப்போ கலரை ஓவர்லே பண்ணாமல் கிரேடியன்ட் ஓவர்லே பண்ணணும்னா நீங்கள் இங்கே கிரேடியன்ட் போய்ட்டு என்ன கிரேடியன்ட் வேணுனாலும் சாலிடாக வேணுமா நாய்ஸ் வேணுமா எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் இல்லாமல் பேட்டர்ன் ஓவர்லே பண்ணலாம். எந்த இது ஃபஸ்ட்டில் இருக்கோ அதுதான் வரும். நீங்கள் வந்து இப்போ ரெண்டுமே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எதை பண்ணியிருக்கீங்களோ அது தான் வரும். ஸோ கலர் ஓவர்லே தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதுதான் வரும். நீங்கள் அது வேண்டான்னா கலர் ஓவர்லே ஹைலைட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்து ரெண்டாவது இருக்க தான் வரும். இதுவுமே வந்து ஒரு லேயர் மாதிரி தான். எது ஃபஸ்ட்டு இருக்கோ அதுதான் வரும். அவுட் சைடில் க்ளோ கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து அவுட்டர் க்ளோ. அதோட கலரை நீங்கள் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு க்ளோ ஆகணும் அப்படின்னு. அது நாய்ஸாக இருக்குது, நாய்ஸியாக வேணுனாலும் நாய்ஸியாக பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து இருக்குது ட்ராப் ஷேடோ. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஷேடோ மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி இப்போ இந்த ஷேடோவை இந்த ஷேடோவை கொஞ்சம் தள்ளி வரணும் அப்படின்னா ஷேடோ லேயர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஷேடோ தனியாக இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகும். ஸோ நீங்கள் எங்கே ஷேடோ வைக்கணுமோ ஷேடோ வச்சுக்கலாம். அது இந்த இடத்துல ஷேடோ இருக்கணும் அப்படின்னு. ஸோ இவ்வளோ தான் வந்து லேயர் ஸ்டைல்ஸு. நீங்கள் வந்து இப்போ ஒரு லேயர் ஏதோ ஒரு லேயர் ஸ்டைல் கொடுத்துருக்கீங்க, அந்த லேயர் ஸ்டைல் நீங்கள் தனியாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அது கூட தனியாக கூட ஒரு தனி லேயராக கூட நீங்கள் கொண்டு வந்துடலாம்.
இப்போ வந்து இப்போ ட்ராப் ஷேடோ இருக்குது. இந்த ட்ராப் ஷேடோ வந்து நல்ல நெட்டு குத்தா கீழே விழுந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதில் நான் எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அப்படி வர வைக்க முடியாது. ஸோ இங்கே ஆங்கிள் தான் மாறுமே ஒழிய நேராக கீழே வராது. அப்படி வரணும் அப்படின்னா நான் வந்து தனி லேயராக தான் கொண்டு வரணும். அதுக்கு எப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் லேயர்னு இருக்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லேயர் ஸ்டைல் வந்து ஒரு தனி லேயராகவே வந்துடும். இப்போ இதில் சேர்ந்துருக்குல்ல அதுமாதிரி சேர்ந்து இல்லாமல் ஒரு தனி லேயராக வந்துடும். நீங்கள் இதிலே போய்ட்டு க்ரியேட் லேயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 3 தனி லேயராக வந்துருச்சு பாருங்க. தனி லேயராக போட்டு அதோட கிளிப் மாஸ்க்காக வந்துடும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு லேயர் இருக்கிறதுனால இந்த இது மட்டும் ஒரு தனி லேயராக வந்துருச்சு. இப்போ நான் இதை மேனிபுலேட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இப்போ வந்து செங்குத்தாக ஷேடோ விழுந்த மாதிரி ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஒப்பாசிட்டி கொஞ்சம் குறைச்சிட்டேன்னா ஒரு டேரெக்டாக கீழே விழுந்த மாதிரி கொண்டு வரதான். நீங்கள் நார்மலாக வந்து ட்ராப் ஷேடோ போட்டிங்கன்னா அப்படி கொண்டு வர முடியாது. நீங்கள் ஒரு தனி லேயராக க்ரியேட் பண்ணிட்டு அதை நீங்கள் மறுபடியும் விளக்கமாக கண்ட்ரோல் டி அமுக்கி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் அமுக்கி நீங்கள் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இதுமாரி கொண்டு வந்துடலாம். லேயர் ஸ்டைல்ஸ்லேயே வந்து நீங்கள் ப்ரீசெட் கூட நம்மள இருக்குது. நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் மாற்றி ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம். நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு எஃபெக்டே இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு ப்ரீசெட்டாக கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் விண்டோஸ் போய்ட்டு ஸ்டைல்ஸு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாமே இதில் எதுவுமே உங்களுக்கு காட்டலைன்னா இங்கே போய்ட்டு அப் அண்ட் டிஃபால்ட் ஸ்டைல் கொடுங்க. லெகசி பழைய காலத்து இதெல்லாம் வேணும்னா இந்த லெகசி இதை கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். ஓகே, இதில் வந்து ப்ரீசெட்டில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, புலி மரம். ஓகே, ஒரு புலி மாதிரி ஒன்று எஃபெக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதில் எம்பர்ஸ் போட்டு அந்த ஃபெதருக்கான எல்லாமே சேர்ந்து எல்லாமே மொத்தமாக ஒரே பேக்கேஜாக வந்துருச்சு. பெவிலியன் போட்டிருக்கு, ஸ்டோக் போட்டிருக்காங்க, இன்னர் ஷேடோ, இன்னர் க்ளோ, அவுட்டர் க்ளோ, பேட்டர்ன் ஓவர்லே, டாப் ஷேடோ எல்லாமே போட்டு ஒரு ப்ரீ பில்டாக உங்களுக்கு ஸ்டைல் எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இதில் நீங்கள் ஆல்ரெடி பண்ணது ஏதாச்சும் ஒன்று இதேமாரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இதை சேவ் பண்ணி வைக்கிறனாலும் அடிக்கடி இதேமாரி நான் யூஸ் பண்ணுவேன், எல்லா கிளைண்ட்டுக்குமே நான் இதுமாரி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அதை ஒரு ப்ரீசெட்டாக கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒன்று இருக்குது. நான் அடிக்கடி வந்து இந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் போடணும் வைங்களேன், கலர் ஓவர்லே. ஸோ இதுதான் நம்மளுது. இதை நான் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஸ்டைல்ஸில் போய்ட்டு இங்கே ஆட் பட்டன் இருக்கா, ஆட் பண்ணி யோகன் ஆட் போட்டு சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இங்கே சேவ் ஆகிடும். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிட்டு அந்த மொத்த எஃபெக்டையும் ஒரே செகண்டில் கொண்டு வரணும். நீங்கள் சேவ் பண்ண எல்லா ஸ்டைலிங்கன்னா ஸ்டைலிஷ் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் இதில் இருக்க ப்ரீசெட் கூட யூஸ் பண்ணலாம். நேச்சுரல் இருக்க வுட்டன் கலரு இது மேலே விழுந்துருச்சு. வுட்டன் கலர்ஸ், க்ரீன் வுட்டு, இதில் இருக்க ப்ரீசெட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராப் ஷேடோ மட்டும் விழுகுது. ஃபேப்ரிக்கு, துணி எஃபெக்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க ஸ்டைலஸை யூஸ் பண்ணலாம். இதுவும் அதே தான், லேயர் செட்டு தான் எல்லாமே. ஆனால் மொத்தமாக ஒரு பேக்கேஜாக இருக்கும். அதில் மொத்தமாக ப்ரீபில்டாக நீங்கள் வந்து ஒரு மெட்டாலிக் ஸ்டைலு இல்லைன்னா வந்து இந்த வாட்டரில் எழுதின ஸ்டைலு இதெல்லாம் வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை தேவைங்கிற போது நீங்கள் இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் லேயர் ஸ்டைல்ஸு. அடுத்து மிச்சம் இருக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.